Hi friends, welcome to our channel. பார்க்கிறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கரண்டி குழம்பு இருந்ததுன்னா ஒரு தட்டு சாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வத்தல் குழம்பு பண்ணுறதுக்காக நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். முக்கியமாக எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தினோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் கூட பயன்படுத்திக்கோங்க வேணும்னா. இப்போ தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதுதான் குழம்போட வாசனை கொடுக்கறதுக்கு முக்கியமான பொருள். அப்புறமா கடுகு, அதே அளவு கடுகு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகையும் வெந்தயமும் நல்ல மனம் வரும். அந்த நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது தான் அந்த வாசனை ரொம்ப யூனிக்காக தெரியும். அடுத்தது நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கேன் பாருங்கள். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. பூண்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், இப்போ கருவேப்பிலை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அடுத்து 2ஆக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு, அதாவது நீல வாக்கில் ஒரு பூண்டு எடுத்து 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், சின்ன வெங்காயம் சின்ன சைஸ்லாம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுலாம் 2ஆ 3ஆக வெட்டி போட்டுக்கோங்க. குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு தனி ருசியை கொடுக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேணும்னா பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து தக்காளி நான் 4 பேர் சாப்பிட்றதுக்காக குழம்புக்கு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுருக்கேன். தக்காளி முழுசாக போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கிடைக்காது. ஸோ இதை நம்ம மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஈஸியாக குழம்பு ரெடி ஆகிடும். இன்கேஸ் நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சிலெலாம் அரைக்க வேண்டாம், டைரெக்டாக வதக்கி விட்டு கடைஞ்சாலே போகிறோம். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இப்போ அடித்து ஊற்றிருக்க தக்காளி நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நல்ல குழம்பு சுண்டி வந்திருக்கும். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம ஊற்றிருக்க தக்காளியெல்லாம் எப்படி வதங்கி வந்திருக்கு பாருங்க. தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா அடுப்பை சிம் பண்ணிட்டு தேவையான பொடிகள் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கேன். தனி மல்லித்தூள் இருந்ததுன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அதே போல் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் குழம்பு பொடி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அது கூட 1 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறது குழம்பு பொடி தான். இது என்னன்னா எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சது. அவ்வளோதாங்க. எண்ணெயிலேயே ஜஸ்ட் அடுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பொடிகள்லாம் கருகிடும். ஸோ ரொம்ப மிதமான தீயில பொடிகள் எல்லாம் திருப்பி விட்டுடுங்க. அதுக்கிடையிலேயே நம்ம தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி நிறைய போட்டுக்கிறதுனால கொஞ்சமான தான் தண்ணி ஊற்றிருக்கேன். என்னதான் தக்காளி போட்டாலும் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றினாதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. வத்த குழம்புன்றது கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இனி இது நல்லா கொதித்து பதமாக இறக்குனா வத்த குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்காக குழம்பு மூடி வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இனி இதுக்கு பொரிச்சு கொட்டுறதுக்காக ஏதோ ஒரு வத்தல் எடுத்துக்கலாம். நான் சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். எந்த வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டிலே தயார் பண்ணினது தான். கடையில் சுண்டைக்காய் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சது மோரில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது நம்ம ஆரம்பத்திலே செஞ்சு குழம்புக்குள்ளே போட்டிருந்தோன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ குழம்பு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெண்டைக்காய் வத்தல் போட்டுக்கலாம், ஆர் கொத்தரை வத்தல் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அந்த லைட்டான கசப்புக்கும் இந்த புளிப்பு காரத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெல்லம் போட்டுப்பாங்க. வெல்லம் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ விருப்பமானவங்க கொஞ்சமாக வெல்லம் கூட ஒரு துண்டு சேர்த்துக்கலாம்.
பாருங்க, குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ தலை தலைன்னு சாப்பிடணும் போல் இருக்குது. அதில் மிதக்கிற பூண்டு, சுண்டைக்காய் இதுவே தொட்டுக்கவே நமக்கு போதுமாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவை இருக்காது. சாம்பார் இந்த மாதிரி போர் அடிக்கிற டைமில் ஸோ வத்த குழம்புக்கு அடிஷ்னலாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. 2 நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you very much for watching this video. Have a nice day.